ஹலோ கைஸ், சினிமாட்டோகிராஃபர் டைரக்டரான கேவி ஆனந்த் சாரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இப்ப உயிரோட இல்ல, ஆனா அவர் எடுத்த மூவிஸ்ல இன்னும் அவர் உயிரோட தான் இருக்காரு. நம்ம கேவி ஆனந்த் சார் எத்தனை படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்ற பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேவி ஆனந்த் சார் ஆரம்ப காலத்துல அவரோட வாழ்க்கைய ஒரு சினிமாட்டோகிராஃபரா தான் தொடங்கினாரு. சினிமால தென்மாவின் கொம்பத்தி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துல தான் ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல கூட மோகன்லால் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூ பிலிம்லயே நேஷனல் அவார்டு வாங்குறாரு 1995ல பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபருக்காக வாங்குறாரு. அதுக்கு அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா காதல் தேசம், நேருக்கு நேர், முதல்வன், பாய், சிவாஜி இந்த மாதிரி நிறைய படத்துக்கு சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காரு. 2005ல ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன் பண்றாப்புல கனா கண்டேன்ற ஒரு படம். ஸ்ரீகாந்த் தான் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. படமும் சூப்பராவே இருக்கும். நிறைய பேர் கேவி ஆனந்த் படம் ஃபர்ஸ்ட் படம் அயன் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அது கிடையாது. கனா கண்டேன் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். படம் சூப்பராவே இருக்கும். பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லயும் படம் சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்புறம் ஒரு 3 வருஷம் கேப் விட்டு 2009ல அயன் படம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. படம் பாத்தீங்கன்னா தியேட்டரிக்கலா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. சூர்யா சார் கெரியர்லயே ஒரு பெஸ்டான படமா அமையுதுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். பத்தாவதுக்கு ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் இந்த படத்துல ஒரு பெரிய தூணாவே இருந்தது. சின்ன வயசுல நான் அந்த படம் பார்த்துட்டு சூர்யாவோட ஃப்ரெண்ட் சிட்டி சாவர சீன்லாம் வரும்ல, அந்த சீன்லாம் பார்த்துட்டு நான் அழுவாத நாட்களே இல்ல. ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வேஷம், ஆனா அவங்ககிட்ட உண்மையா தாண்டா இருந்த ஃப்ரெண்ட்ரா தேவா, நீ என் ஃப்ரெண்ட்ரா. அவ்வளோ எமோஷனல் சீக்வன்ஸா இருந்தது அப்ப எனக்கு. இப்பவும் இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸா பார்க்க முடியும். எனக்கு இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த படம் ரிலீஸ் ஆனது 2009, நான் பிறந்தது 2007. ஒரு வருஷம் டிஃபரெண்ட் தான். அப்பயே எனக்கு கொண்டு போய் இந்த படத்தை தியேட்டர்ல உட்காரச்சு பார்க்க வச்சிருந்தாலும் இந்த படம் எனக்கு புரிஞ்சிருக்காது. இப்ப ரீ ரிலீஸ் ஆனா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்ப்பேன். ஏதோ படத்தெல்லாம் ரீ ரிலீஸ் பண்றாங்க. எப்பா ஏவிஎம் இந்த படத்தை கொஞ்சம் ரீ ரிலீஸ் பண்ணி விடுங்கப்பா. ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்து இவன் பெரிய இவனை பார்த்தா இவன் ரிலீஸ் பண்றவனே நான் பாக்குறேன், ரிலீஸ் பண்றேன். வா 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 வாடி 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 வாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011ல கோ படம் அவருக்கு ரிலீஸ் ஆச்சு. கோ படத்தை பத்தி நான் சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி ஜீவாவை பத்தி பேசின வீடியோல போட்டிருப்பேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க சேனல்ல. கோ படம் ஹாட்ரிக் பிளாக் பஸ்டர் ஆகுது கேவி ஆனந்துக்கு. இந்த படம் யூத் பாலிடிக்ஸ பத்தியும் நக்சலைட்டை பத்தியும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு இந்த படத்துல. சூப்பராவே இருக்கும். இந்த படமும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. கோ படத்தை தொடர்ந்து 2012ல மாற்றான் படம் ரிலீஸ் ஆகுது கேவி ஆனந்த் சாருக்கு. சூர்யா 2வது டைம் கேவி ஆனந்த் கூட சேர்றதுனால இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா கடந்த 3 படத்துக்கு கிடைச்ச வெற்றி இந்த படத்துக்கு கேவி ஆனந்துக்கு கிடைக்கல. படம் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்கிச்சு. அப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா சார் ஒட்டி பிறந்த ரெட்டையர்களா நடிச்சிருப்பாரு. தமிழ் சினிமாவில அப்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டதுன்னே சொல்லலாம். ஆக்ஷன், சயின்ஸ் பிக்ஷன், த்ரில்லர்ல இந்த படத்தை கேவி ஆனந்த் எடுத்திருப்பாரு. இன்னொரு சைடு இந்த படத்தோட மியூசிக் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக். கேவி ஆனந்த், ஹாரிஸ் ஜெயராஜ் என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல. மியூசிக்ல எமோஷனலா அவ்வளவு சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க நம்ம கிட்ட. உதாரணத்துக்கு ராணி கோனி, யாரோ யாரோ இந்த சாங் எல்லாம் அப்ப இந்த படம் சரியா தியேட்டர்ல ஓடல. ஆனா இப்ப இந்த படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல நானும் ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அநேகன் படம் ரிலீஸ் ஆகுது 2015ல. அநேகன் படத்தை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேவி ஆனந்த் படத்தை தியேட்டர்ல பார்த்தேன். இந்த படத்தோட ஸ்டோரியே ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்டோரி. எப்படிதான் கேவி ஆனந்த் இதை யோசிச்சு எடுத்தாருன்னே தெரியல. வழக்கம் போல இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக். இந்த படத்துல அவர் போட்டிருக்க சாங்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். தங்காமரிய ஊதாரி, ரோஜா கிளியே, தொடுவானம் இந்த சாங் எல்லாம் இன்னமும் என் மனசுல நிக்குதுன்னே சொல்லலாம். கேவி ஆனந்த் இந்த மாதிரி ஸ்டோரிய பர்ஃபெக்டாவே சூப்பரா ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்காரு. படம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. பாக்ஸ் ஆபீஸ் வைஸாவும் படம் சூப்பரான கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனா இந்த மூவி ரிவ்யூ பண்றாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் இந்த படம் பிடிக்காத மாதிரி பேசியிருப்பாங்க வீடியோலாம். ஆனா எனக்கு இந்த படம் ஒரு பர்சனல் ஃபேவரட்டாவே அமைஞ்சதுன்னே சொல்லலாம். ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இன்னொருத்தன் கிடையாது, உனக்கு இன்னொருத்தி கிடையாது. அதுக்கப்புறம் 2017ல விஜய் சேதுபதியை வச்சு கவன் படத்தை கேவி ஆனந்த் டைரக்ட் பண்றாப்ல. இந்த வாட்டி ஹாரிஸ் ஜெயராஜ் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா ஹிப்ஹாப் தமிழ் ஆதியை இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண வச்சாரு. மியூசிக் இந்த படத்துல கொஞ்சம் சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்தது. கேவி ஆனந்த் இந்த படத்துல பேசியிருக்க பாயிண்ட் ஒரு முக்கியமானது. அதாவது டிவி சேனல்ஸ் ஓனர்ஸ் எப்படிலாம் அவங்க டிஆர்பி ஏத்துறாங்கன்ட்டு நல்லா வெளிப்படையாவே பேசியிருப்பாரு. படமும் சூப்பர் ஹிட் ஆயிருச்சு.
அதுக்கப்புறம் 2019ல சூர்யா சார் கூட சேர்ந்து 3வது முறையா கேவி ஆனந்த் ஒரு படம் பண்றாப்புல. இந்த படத்துல சூர்யா மட்டும் இல்லாம மோகன்லால், ஆர்யாலாம் கூட சேர்ந்து ஒரு பெரிய படமா எடுத்திருப்பாரு கேவி ஆனந்த். திரும்பியும் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட இணையறாரு இந்த படத்துக்காக கேவி ஆனந்த். ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு சூப்பரான அண்ட் ஒரு டீசென்டான சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் இந்த படத்துக்கு போட்டிருப்பாரு. கேவி ஆனந்த் வழக்கம் போல ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளேவோட இந்த படத்தை ரெடி பண்ணிருப்பாரு. விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேவி ஆனந்த் இந்த படத்துல ஆணித்தனமா சொல்லியிருப்பாரு. காப்பான் படம் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்கிச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. காப்பான் படத்தோட கேவி ஆனந்த் மொத்தமா 7 படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கேவி ஆனந்த் டைரக்டரா இல்லாம ஒரு சினிமாட்டோகிராஃபராகவும் அவரோட படத்துல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட கேமரா ஆங்கிள்லே தெரியும் நமக்கு. அது மட்டும் இல்லாம டைரக்டர் சங்கருக்கு அடுத்தபடியா சாங்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலவு பண்ணி எடுக்கிறதுனா நம்ம கேவி ஆனந்த் தான். சாங் ஷூட்டிங் லொகேஷன்லாம் சும்மா தேடி தேடி பிடிப்பாரு கேவி ஆனந்த். உதாரணத்துக்கு இந்த அம்லி தும்லி சாங் எடுத்துக்கோங்க. இதுல வர ஒரு சீனுக்காக சும்மா 5-20 கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணியே மலை மேல ஏறி போய் இந்த ஒரு ஷாட்டை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுல வர இன்னொரு சீனா யாராச்சும் நோட் பண்ணிருக்கீங்களா? மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ஃபைட்டை இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம டாம் குரூஸும் ஹென்ரி கேவிலும் அடிச்சுக்கோங்களே, அந்த இடம் தான் இது. மிஷன் இம்பாசிபிள் 6 வந்துட்டு 2018, கோப்படம் வந்து 2011. அப்ப எந்த அளவுக்கு கேவி ஆனந்த் சார் போய் லொகேஷனை தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருக்காருன்னு பாத்துக்கோங்க. பாட்டுக்கு யாராச்சும் ஒரு பாட்டுல வர சின்ன சீனுக்காக ஒரு 5-20 கிலோமீட்டர் நடந்தே மலையேறி போய் ஒரு சீனை ஷூட் பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா டவுட் தான். நம்ம கேவி ஆனந்த தவிர வேணும்னா அவர் எடுத்த படம் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்களேன். சாங்ஸ் லொகேஷன்லாம் குறையே சொல்ல முடியாது. காப்பான் படத்துக்கு அப்புறம் 2020ல கொரோனாவும் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 2021 பிறக்குது. ஏப்ரல் 30 அன்னைக்கு கேவி ஆனந்த் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவர் இறந்து 5 வருஷம் ஆயிருச்சு. கேவி ஆனந்த் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ணணும்ட்டு ரொம்ப நாள் அவருக்கு ஆசையா, அது அவருக்கு நடக்காம போச்சு. இவரு மட்டும் இன்னும் உயிரோட இருந்திருந்தாருன்னா தமிழ் சினிமாவுக்கு டிஃப்ரெண்ட் ஜானர்ல நிறைய படங்கள் வந்திருக்கும். எனக்கு பர்சனலாவே கேவி ஆனந்த் ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள்ல இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் அவருடைய கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். யாரு உங்களை மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்தவரையும் சினிமால உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் கேவி ஆனந்த் சார். என்னதான் கேவி ஆனந்த் இறந்திருந்தாலும் அவர் எடுத்த படங்களை தமிழ் சினிமா பேசிட்டு தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கேவி ஆனந்த் படத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.